துளிகள். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். சத்திய வசன காலை தியான வேளையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த காலை வேளையிலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்கிறதான பரிசுத்த வேதாகமத்தினுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை அல்லது ஆலோசனையை குறித்து நாங்கள் சிந்திக்கப் போகிறோம். தமிழிலே வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான், தினை விதைக்கிறவன் தினை அறுப்பான் என்றொரு பழமொழி சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எதை செய்கிறோமோ அதுவே எங்களுக்கு பிரதிபலிப்பாக திரும்ப வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வண்ணமாக நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஏதாவது ஒரு விதையை, ஒரு நெல்லை நாங்கள் விதைப்போமே, ஆனால் அதற்கு பலனாக எங்களுக்கு நெல் தான் கிடைக்கும். ஒரு மாமரத்தினுடைய விதையை நாங்கள் நடுவோமே, ஆனால் அதற்கு பலனாக எங்களுக்கு ஒரு மாமரம்தான் முளைக்கும், மாம்பழங்கள் தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மாமரத்திலே கொய்யா பழங்களை தேட முடியாது, கொய்யா மரத்திலே நாங்கள் ஆப்பிளை தேட முடியாது. ஆகவே நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு பிரதிபலனாக கிடைக்கும் என்பது சாதாரணமாக வழக்கத்தில் இருக்கிற சொல் மாத்திரமல்ல, இறைவன் எங்களுக்கு தந்த வார்த்தையிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த வசனம் நான் இங்கே வாசிக்க போகிறேன். உங்களுக்கு கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பரிசுத்த வேதாகமம் இப்படி எங்களுக்கு சொல்லுகிறது: மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்கள், இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் அதே வேளையில் ஒரு ஆலோசனையாகவும் எங்களுக்கு இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம், நீங்கள் சோர மார்க்கமாய் போக வேண்டாம், நீங்கள் மோசம் போக வேண்டாம், வஞ்சிக்கப்பட்டு போக வேண்டாம். ஏனென்றால் கடவுளோடு கூட யாருமே விளையாட முடியாது. ஏனென்றால் கடவுள் தம்மோடு கூட மற்ற மனிதர்கள் விளையாடுவதை அவர் விரும்பவில்லை. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எதை செய்கிறோமோ, எந்த காரியத்தை செய்துவிட்டும் நாங்கள் அதற்கு தப்ப முடியாது. நாங்கள் நல்லதை செய்தால் அதற்குரிய ஆசீர்வாதம், அதற்குரிய விமோசனம், அதற்குரிய பலன் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் தீமையான காரியங்களை செய்வோமே, ஆனால் அதே தீமை எங்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். இதை நாங்கள் பல உதாரணங்களோடும் கூட நாங்கள் பார்க்கலாம். அதற்கு எங்களுக்கு நேரம் போதாது. ஆனாலும் நாங்கள் இதை சற்று ஆராய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாங்கள் மற்றவர்களை எப்பொழுதும் அசிங்கமாய் பேசுகிறவர்களாக, கதை பின்னுகிறவர்களாக, மற்றவர்கள் சொல்லுகிற கதைக்கு நாங்கள் கண் மூக்கு மொழி எல்லாம் வைத்து நாங்கள் அதை மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒருவராய் நாங்கள் இருப்போமே, ஆனால் அந்த காரியமே திரும்பவும் எங்களுக்கு பலனாக கிடைக்கும். யாராவது எங்களை குறித்தும் அப்படித்தான் பேசுவார்கள். நாங்கள் உதவி செய்ய வேண்டிய நேரத்திலே மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் புறக்கணிக்கிறவர்களாய், எங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தாமல் நாங்கள் பொய் சொல்லி நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தப்புவோமே, ஆனால் நமக்கு ஒரு தேவை வரும்பொழுது, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு உதவி தேவைப்படுகிற நேரத்திலே அந்த உதவியை செய்ய நமக்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இதே போன்றுதான் நாம் எல்லா காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அதே வேளையிலே மறுபக்கத்திலே நாம் அன்பான வார்த்தைகளை பேசுவோமே, ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய கணவனோடு, நம்முடைய மனைவியோடு, நமக்கு கீழாக இருக்கிறவர்கள், நமக்கு மேலாக இருக்கிற யாவரோடும் நாங்கள் அன்பாய் பேசுவோமே, ஆனால் அவர்களும் நம்மோடு கூட அன்பாய் பேசுவார்கள். நாங்கள் நல்லதை விதைப்போமே, ஆனால் நல்லதை மற்றவர்களுக்கு செய்வோமே, ஆனால் நமக்கும் நன்மையான காரியங்கள் நடக்கும். ஏனென்று சொன்னால் நம்முடைய கிரியைகள் நமக்குரிய பலனை நிர்ணயிக்கிறது. நாம் எதை செய்கிறோமோ அது திரும்பவும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் வெறுப்பை, நாங்கள் அநியாயத்தை, வஞ்சகத்தை, குரோதத்தை, கோபத்தை நாங்கள் விதைக்கிறவர்களாக இருந்தால் எங்களுக்கு பலனாக அதான் கிடைக்கும். மாறாக அன்பு, ஐக்கியம், சமாதானம், ஆறுதல், தேற்றுதல், நன்மை, உதவி, அங்கீகாரம், பாராட்டு,
இப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய், மற்றவர்களை ஊக்குவிக்கிறவர்களாய், கட்டி எழுப்புகிறவர்களாய், மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை யோசித்து நன்மையே செய்கிறவர்களாய் நாம் இருப்போமே. ஆனால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதற்குரிய பிரதிபலனாக நாங்கள் அதே காரியத்தை அறுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே ஆண்டவருடைய காரியம் நமக்கு ஒரு நாளும் பொய்யாகாத காரியம். இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய கடமைகளை கவனித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலும் உங்களுடைய மனதிலே ஆழமாய் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டிய தேவ ஆலோசனை என்ன? நான் எதை செய்கிறோனோ அதுதான் எனக்கு திரும்பவும் பலனாய் கிடைக்கப் போகிறது. ஆகையினால் நான் நன்மையானதையும் தரமானதையும் மேலானதையும் எப்பொழுதும் தேவன் விரும்புகிற மகிமையானதையும் நான் செய்ய கற்றுக்கொள்ளுகிறவளாய் அதை நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் விளங்குவோமே. ஆனால் நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியானதாய் மாறும். நாமும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். பழி வாங்குதல் நமக்குரியதாக இருக்கக்கூடாது. செய்வதற்கு மற்றவர்கள் ஏதாவது செய்தால் அதற்கு பழி வாங்குகிற எண்ணத்தோடும் நாங்கள் நடக்கக்கூடாது. நன்மையை செய்வோம், நன்மையை பேசுவோம், நல்லதையே நாங்கள் நடப்பிப்போமே. ஆனால் அதுவே எங்களுக்கு பலனாக அமையும் அருமையானவர்களே. ஆகையினால் இந்த காலை வேளையிலே தேவ வார்த்தையின் ஆலோசனையை நம்முடைய மனதிலே எடுத்துக்கொண்டு ஆழமாய் பதித்து நாம் எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம் என்பதினாலே நாம் கவனமாய் விதைப்போம், நல்லதை விதைப்போம், நல்லதை அறுக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுவோம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் எங்களுக்கு ஆலோசனையையும் எச்சரிப்பையும் தந்தவரே, உம்முடைய ஆலோசனையின் படியும் எச்சரிப்பின் படியும் நாங்கள் நல்லதை விதைக்க, நல்லதை செய்ய, நல்லதையே பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நீர் மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.